ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க புருஷோத்தம டூ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு கமர்ஷியல் படம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபாரின்ல படிச்சுட்டு வராரு. அவங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன். அந்த கம்பெனியோட சிஇஓவா அவங்க அப்பா இவனை உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு பாக்குறாரு. ஆனா அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க ஒரு 100 நாள் அந்த பையன் தனியா இவங்க ஃபேமிலியோட ஐடென்டிட்டி இல்லாம வாழணும் அப்படின்றது தான். அதை வெற்றிகரமா முடிச்சுட்டு வந்துட்டா சிஇஓ பொறுப்பு கொடுத்துருவாங்க. அதுக்காக நம்ம ஹீரோ களை இறங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, நடுவுல நம்ம ஹீரோக்கு வர லவ் என்ன, அதனால என்ன பிரச்சனைலாம் வருது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு யூஷுவலான ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம பல படங்கள் பார்த்தாச்சு. அதை ஓரளவு எங்கேஜிங்கா கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி படத்துல நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன், பிரகாஷ் ராஜ், இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஹீரோயின் பார்க்க அழகா இருக்காங்க. ஒரு சில போர்ஷன்ல நல்லா நடிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். படத்துல வர லவ் போர்ஷன்ஸ் பெருசா நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கெமிஸ்ட்ரியும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. படத்துல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அதே மாதிரி ஒரு சில எமோஷனல் போர்ஷன்ஸும் நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஷுவலான ஸ்டோரி பிளாட் தான். அதை பெருசா எங்கேஜிங்கா எழுதி எடுக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு ஓரளவு ஓகேவா இருக்கு. ஒரு சில காமெடி போர்ஷன்ஸும் நம்மள எங்கேஜ் பண்ணுது. ஆனா செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பயங்கரமா லேக் அடிக்குது படம். டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.